குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் என்னன்றது பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து மேட்டர்ஸ்னா என்னன்றதோட இன்ட்ரொடக்ஷன், இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த டாபிக் வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பிட்வீன், அப்புறம் வந்து மிக்சர்னா என்ன, பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அதுக்குரிய இருக்கிற டிஃபரன்ஸ் பிட்வீன், அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அதோட செப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸுக்கும் எலமெண்ட்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பிட்வீன்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்னா என்ன, எலமெண்ட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ எலமெண்ட் அப்படின்றது சிங்கிள் யூனிட்டாக சிங்கிள் ஆட்டமாக இருந்தது அப்படின்னா அது வந்து எலமெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து ஒன்னா கம்பைன் ஆகி இருந்ததுன்னா அது வந்து காம்பவுண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இங்க கொடுத்துருக்காங்க, காப்பர் அப்படின்றது ஒரு எலமெண்ட், குரோமியம் அப்படின்றது ஒரு எலமெண்ட், கோல்டு அப்படின்றது ஒரு எலமெண்ட், அது வந்து போரானு, சிலிக்கானு, இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இப்ப கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து சுக்ரோஸ் அப்படின்ற மாலிகுல் வந்து கேன் சுகர் அப்படின்ற மாலிகுல் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து காம்பவுண்ட். இப்போ இதுவே கார்பன் மட்டும் ஹைட்ரஜன் மட்டும் தனித்தனியா இருந்தது அப்படின்னா அது வந்து எலமெண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் அப்படின்னா மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். கார்பன் ஆட்டம் மட்டும், போரான்னா போரான் காம்பவுண்ட், போரான் ஆட்டம் மட்டும் தனித்தனியா இருக்கும். இப்போ இதுவே மிக்சடு டூ ஆர் மோர் கைண்டா மிக்ஸ் ஆகி அந்த ஆட்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுவும் இட் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், இட் ரீடைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல், அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா அந்த தனித்துவமான ஆட்டம்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். இப்போ சோடியம்னா சோடியத்துக்குன்னு தனித்துவமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுதான் வந்து இது வந்து காட்டும். அதுதான் வந்து எலமெண்ட்ஸ். ஆனால் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இதுவும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான். ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னா மாலிக்யூலோட ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இருக்கும். அப்புறம் ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேற, தனித்தனியாக ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேற. அப்போ ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குதோ அதான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கேனாட் பி broken down into a similar substance. ஆட்டமா அதுக்கு மேலே வந்து வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆனால் காம்பவுண்டை வந்து எவ்வளோ பெரிய லார்ஜ் காம்பவுண்டாக இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடலாம் கெமிக்கல் மெத்தடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சுக்ரோஸ் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ C12H22O11, இப்போ இதை பாதியாக பிரித்தோம் அப்படின்னா C6H12O6. அப்போ இதை இன்னமும் பிரிக்கலாம். அப்படியே கடைசியாக பிரித்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் மூணுத்தையும் தனித்தனியாக பிரிக்கிற வரைக்கும் இந்த காம்பவுண்டை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பிரிப்போம், கெமிக்கல் மெத்தடில் தான் பிரிப்போம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக்சர்னா என்ன, இந்த மாதிரி டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும்போது அதுதான் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு லெமன் ஜூஸ் அப்படின்றது ஒரு மிக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து என்னென்ன இருக்கும், லெமன் ஜூஸ் சிரப் இருக்கும், அப்புறம் வந்து சுகர் இருக்கும், அப்புறம் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து மிக்சர். இப்போ ஏரில் வந்து டைப் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, வாட்டர் வேப்பர் இருக்கு, வேற அதர் கேசஸ் வந்து இருக்கு, ஈவன் ஆர்கான் கூட 0.03% வந்து ஆர்கான் இருக்கு, அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ இது வந்து ஏர்ல இருக்கிற மிக்சர் ஆஃப் கேசஸ். அப்போ அதே மாதிரி மில்க்கு, அப்புறம் வந்து மில்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஐஸ்கிரீமில் வந்து நம்ம வந்து என்ன சேர்ப்போம், மில்க்கு, ராக் சால்ட்டு, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் நம்ம டீ மேக் பண்ணும்போது டீ தூள், மில்க்கு இதெல்லாமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒன் டைப் ஆஃப் மிக்சர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சரில் வந்து அலாய்ஸும் ஒரு டைப் வந்து இருக்கு. அலாய் அப்படின்னா ஒரு மெட்டல் சேர்ந்தா அலாய், நான் மெட்டல் சேர்ந்தா அலாய், ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்தா ஒரு அலாய். உதாரணத்துக்கு பித்தளை பாத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர், ஜிங்க் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம இரும்பு கேட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுற கேட்டு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ குரோமியம் அதில் இருக்கும், நிக்கல் இருக்கும், அயன் இருக்கும். இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அயன் கேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதோட ப்ராசஸ் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா நிறைய டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த மிக்சரோட யூசஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் அண்ட் மிக்சர்.
காம்பவுண்டுக்கு மிக்சருக்கு இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ். ஆனால் மிக்சரு ஆனால் 2 or more சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருந்தா அது மிக்சர். ஆனால் காம்பவுண்ட் வந்து சிங்கிள் யூனிட் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு சிங்கிள் யூனிட். அந்த காப்பர் சல்ஃபேட் மாதிரி வேற ஏதாவது ஒரு சல்ஃபேட் வந்து மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அது வந்து மிக்சர். த கான்ஸ்டிடியூயன்ட் மே பி present இன் எனி ப்ரொபோர்ஷன். ஆனால் இதில் வந்து இப்போ மிக்சரில் வந்து 2 காம்பவுண்ட் இல்லை 3 காம்பவுண்ட் சேர்ந்துருக்குன்னா அது எந்த டைப் ஆஃப் மிக்சர் வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இரும்பு கேட், அந்த குரோமியம் கேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் வந்து 14% வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அயன் இருக்கும், செகண்ட் கிரேடு வந்து நிக்கல் இருக்கும். ஸோ இந்த மூணுத்திலையும் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா அயன் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அயனோட கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்படி ப்ரொபோர்ஷனே இல்லாமல் எந்த டைப் வேணாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரோமியம் பேஸ்டு மெட்டீரியல் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து அந்த காம்போசிஷன் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு காப்பர் அந்த குரோமியம் கோட்டிங் கொடுக்கறது 12%லேருந்து 25% வரைக்கும் குரோமியம் கோட்டிங் வந்து கொடுப்பாங்க. நம்ம கேட்டு மாதிரியான மெட்டீரியலில் 20% வந்து அந்த குரோமியம் கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலுக்கு தக்கன அந்த மிக்சிங் அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து மாறும். ஆனால் காம்பவுண்டில் வந்து அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் எதுவுமே மாறாது. இப்போ உதாரணத்துக்கு சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குன்னா H2SO4 அப்படின்னு இருக்கும். 2 ஹைட்ரஜன், ஒரு சல்ஃபர், 4 ஆக்சிஜன். இது சேர்ந்தா மட்டும்தான் ஒரு காம்பவுண்டு. அப்போ இது மட்டும்தான் இருக்கணும். அப்போ இதுதான் வந்து காம்பவுண்டு. தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தயர் கான்ஸ்டியூயன்ஸ். அதாவது இப்போ மிக்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அதுதான் இங்கே காமிக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் அந்த எலமெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனை வந்து இதுக்கு வந்து காமிக்காது. இப்போ உதாரணத்துக்கு தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் எலமெண்ட். இப்போ ஹைட்ரஜன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்குன்னா அதுக்கு இப்போ ஆக்சிஜனுக்குன்னு இருக்கிற தனித்துவமாக வந்து அந்த காம்பவுண்ட்ல வந்து தெரியாது. அப்போ காப்பர் சல்ஃபேட்டுக்குன்னு இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டிஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ்ல வந்து தெரியும். அப்புறம் வந்து காம்போசிஷன் இட் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். இந்த மிக்சர் அப்படின்றது வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தடில் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஆனால் வந்து காம்பவுண்டை வந்து நம்ம கெமிக்கல் மெத்தடில் தான் பிரித்து எடுக்க முடியும். ஃபிசிக்கல் மெத்தடில் நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்மளால் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து காப்பர் தனியாக, சல்ஃபேட்டை தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே அயன் சல்ஃபேட் வந்து கொடுத்துருக்காங்க. அயனையும் சல்ஃபேட்டையும் சேர்க்கும் போது நமக்கு அயன் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. இரும்பு அயன் வந்து கிரே கலர் பவுடர் இருக்கும், சல்ஃபர் வந்து எல்லோ பவுடர் இருக்கும். ஸோ அயன் பிளஸ் சல்ஃபேட், அயன் சல்ஃபேட்டோட மிக்சர் வந்து டர்ட்டி எல்லோ பவுடர் கலரில் இருக்கும். அயன் பவுடர் அட்ராக்டட் டு இட். அயன் பவுடர் வந்து அந்த சல்ஃபரை வந்து ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அயன் சல்ஃபேட் வந்து பிளாக் கலரில் சாலிடில் இருக்கும். இது வந்து வேற எந்த எஃபெக்டும் காமிக்காது. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மிக்சரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ட்டிகிள்ஸை வந்து நம்ம நேக்கட் ஐயால் பார்க்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஹோமோஜினஸ் மிக்சர், அது ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற சொல்யூஷன் அந்த பார்ட்டிகிளை வந்து நம்ம நேக்கட் ஐயால் பார்க்க முடியலை, கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னா அது வந்து ஹோமோஜினஸ் மிக்சர். அதுக்கு வந்து 2 டைப் இருக்குது, ட்ரூ சொல்யூஷன், அலாய்ஸு. அப்புறம் வந்து ஹெட்டிரோஜினஸ்க்கு சஸ்பெண்டட், அப்புறம் வந்து கொலாய்டல் சொல்யூஷன். அப்போ the mixture which components cannot be seen separately is called homogeneous mixture. அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிக்சரை வந்து நம்மளால தனியா பார்க்க முடியல அப்படின்னா அது வந்து heterogeneous mixture. அதுக்கு உதாரணத்துக்கு it has a uniform composition of every part of the mixture has the same properties. அதாவது என்னன்னா அந்த யூனிஃபார்ம் காம்போசிஷன்ல வந்து அதை வந்து மிக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேப் வாட்டர், மில்க், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், பிரான்ஸ் அண்ட் சால்ட் சொல்யூஷன் ஆர் த ஹோமோஜினஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ மிக்சர் இன் விச் காம்பவுண்ட் கேன் பி சீன் செப்பரேட்லி இஸ் கால்டு ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நம்ம கண்ணால பார்க்க முடியுது அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். உதாரணத்துக்கு சாயில வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னா தண்ணியில வந்து அந்த மண் இருக்கிறது வந்து தனியா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்டிரோஜினஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து அதோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செப்பரேஷன் ஆஃப் எ மிக்சர். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணதை எப்படி செப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா சப்ளிமேஷன் மெத்தட் இருக்கு, சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து இருக்கு, அப்புறம் வந்து
சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், சால்வெண்ட் போட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுக்கலாம். ஸோ அது அந்த ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அப்புறம் வந்து டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அப்புறம் வந்து டபுள் டிஸ்டிலேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா கலர் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது ட்ரூ சொல்யூஷனா கொலாய்டல் சொல்யூஷனா அப்படின்றத பொறுத்து அந்த சொல்யூஷன் டைப் கேட்டகிரி வந்து பிரியும். அதுக்கப்புறம் ப்ரௌனியன் மொமெண்ட், டிண்டால் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ டிண்டால் எஃபெக்ட் வந்து கொலாய்டல் சொல்யூஷனில் வந்து அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த போகக்கூடிய லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும்போது அந்த ஸ்கேட்டரை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் வந்து டிண்டால். இது டிண்டால் தான் கண்டுபிடிச்சாரு 1869 வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு அவர். அப்போ அந்த கொலாய்டல் சொல்யூஷனில் அந்த பாத் ஆஃப் லைட் பீம் வந்து விசிபிள் ஆகுது. அப்போ லைட் பீம் போகிற இடத்துல அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்கேட்டர் ஆகுது, நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வந்து அடுத்து அடுத்து ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், டிண்டால் எஃபெக்ட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.